ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மெனு வ்ளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது என்னன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற சத்து மாவு தான். ஸோ இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்காக கொடுப்பாங்க இல்லைங்களா, அது நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தாராளமாக நெய் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அதை நல்லா நெய் போட்டுட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸு. ஸோ இப்போ என்ன நட்ஸ் வேணாலும் போடுங்க. எங்கிட்ட இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாதாம் இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு அது கூடவே நம்ம இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 3 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் வச்சுட்டு இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டு நல்லா கலக்கணும். இப்போ இது போல் ஒரு கொஞ்சமாக போட்டுங்க, ரொம்பலாம் போட வேண்டாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அதை 3 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா கலக்கணும். இப்போ நிறைய நெய் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சோண்டு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் தேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போல் ஒரு உருண்டை போல் பிடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ண நமக்கு நல்ல எனர்ஜி ரைஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.